இடத்த அடிக்கிறான். அதாவது இத்தனை அயன் டோம் இதெல்லாம் தாண்டி 7-8 லெவல் இதெல்லாம் தாண்டி வந்து அடித்து இதோ குப்பை காடாக்கிறாங்க, குப்பை மேடாயிட்டாங்க. இவன் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. 15,000 பேருக்கு மேலே யூதர்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த இதை அடித்ததுக்கப்புறம், அந்த ஆயில் டேங்கு ரிசர்வேர் இதெல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் இப்போ மரணங்கள் எவ்வளோ தெரியலை. ஈரான் பதிலடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. ஈரானோட பதிலடி இஸ்ரேலுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. வைஃபால் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே டெல் அவிவ் வந்து நாசக்காடாயிருச்சு. அது இன்னும் ஒரு காசா மாதிரி ஆயிடுச்சு. ஈரானோட மெயின் பிளாட்ல அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடி இது இருக்கு, நேரடியாக வாருக்கு வர்றாங்க. ஆனால் ஈரானை வந்து இஸ்ரேலை போய் அடிக்குதுன்னா எத்தனை நாள் சார் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கும்? ஒரு சில வாரங்கள் அவங்ககிட்ட தடுப்பாயுதம் இருக்கு. இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா தளங்கள்ல இருக்கு. அது ஆல்ரெடி நிறைய டிப்ளீட் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு ஒரு மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்றது நம்ம சொல்லலை, அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த வல்லரசு நாடான அமெரிக்காவால் ஈரானை இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவன் தெரியாமல் கை வச்சிட்டாங்க. இப்போ வித்ட்ரா பண்ணவும் முடியாது. இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா போர் நின்றும் இந்த ஏரியாவில். ஆனால் அமெரிக்கா கை இறங்கிருன்னு இருக்கும். சோழி முடியுது இப்போ இதோட. கையில் ஆயுதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவங்களோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் 10,000க்கு மேலே மிசைல் இருக்கு. 10,000 மிசைல்ஸ்னால் இஸ்ரேல்ன்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுவாங்களே சார் ஈரான்? இப்போவே அப்படித்தான் நினச்சா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கல, நிறைய அண்டர் கிரவுண்டில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அது வந்துக்கிட்டே இருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக சைனா, ரஷ்யா உள்ளே வருமா வராதா சார்? ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க. டைரெக்டாக வந்துச்சுன்னா உலக போர். இஸ்ரேலுடைய அரசுக்கு எதிராக அந்த யூத மக்கள் போராட்டம். ஈரான் வி ஆர் சாரி, ப்ளீஸ் ஸ்டாப் த வார், வி வாண்ட் பீஸ். ஐயோ வேணாடா, சுத்தமாக செட் ஆகுது. ஏடா ஃபோட்டோவை பார்த்து டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேன். நல்லா தானடா இருக்கா, இவ்வளோ என்ன குறைச்சு? நான் ஃபோட்டோ பார்த்து சொல்ல, இந்த பொண்ணை நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு காசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் பதிலடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. ஈரானோட பதிலடி இஸ்ரேலுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. வைஃபால் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே டெல் அவிவ் வந்து நாசக்காடாயிருச்சு. அது இன்னும் ஒரு காசா மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், டெல் அவிவ் அவரோட தலைநகரம். ஏன்னா இஸ்ரேலில் வந்து திக் பாப்புலேட்டட் ஏரியா, ரொம்ப டாமினன்ட் ஏரியா வந்து டெல் அவிவ். அந்த டெல் அவிவில் தான் பென் குரியன் ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்டில் அடிச்சிட்டாங்க. டெல் அவிவ் நகரத்தில் பார்த்தா அங்கே வந்து நேற்று வந்து மக்கள் போராட்டங்கிறத விட, அதாவது இஸ்ரேலுடைய அரசுக்கு எதிராக அந்த யூத மக்கள் போராட்டம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஈரான் வி ஆர் சாரி. அவங்களுடைய கோஷம் ஈரான் வி ஆர் சாரி, ப்ளீஸ் ஸ்டாப் த வார், வி வாண்ட் பீஸ். எங்கே அங்கே இருக்கிற யூத மக்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி போன வருஷமெல்லாம் அதே மக்கள்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி காசாவில் வந்து உங்கள் இது அடிக்கிறாங்களே அப்படின்னா, அவங்களாம் சாக வேண்டியவங்க தானே அப்படின்னு சொன்ன மக்கள். சரி, நமக்கு வந்து பொதுமக்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறது எந்த மக்களாக இருந்தாலும் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நேற்று வந்து அங்கே லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, பலஸ்தீனியர்கள் கொல்லப்படும் போது இவங்க வந்து அவங்ககிட்ட பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது, தேர் இஸ் நோ ப்ராப்ளம், லெட் தம் டை அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. இஸ்ரேல் பொதுமக்கள் எல்லாருமே, மக்கள் நிறைய பேர், அதாவது எல்லாரும் 100% எப்பவுமே மோசமாக இருக்க மாட்டாங்க. 70% வச்சுக்க, ஒரு மேபி 60-70%. அந்த பொதுமக்கள் மனசுக்குள்ளேயும் பாலஸ்தீனிய அவங்க தான் நாயக தானே, அவங்க வந்து சாகட்டும் அப்படின்ற மனப்பான்மை. போன வருஷம் அப்படி சொன்னாங்கல்ல, இன்றைக்கி இடத்த அடிக்கிறான். அதாவது இத்தனை அயன் டோம் இதெல்லாம் தாண்டி 7-8 லெவல் இதெல்லாம் தாண்டி வந்து அடித்து இதோ குப்பை காடாக்கிறாங்க, குப்பை மேடாயிட்டாங்க. இவன் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அங்கே உள்ள கணக்குப்படி, அதாவது வெளிவராத ஆனால் ஒரு அசம்ஷனோடு உள்ள கணக்குப்படி, இந்த அசம்ஷன் வெளியில் அங்கங்கே வரும், சோசியல் மீடியாவில் வரும். 15,000 பேருக்கு மேலே யூதர்கள் இறந்து போயிருக்காங்க. 15,000 பேருக்கு மேலே. இது ஈரான் இஸ்ரேல் வாரில் மட்டுமா சார்? இப்போ கடந்த ஒரு 10 நாளில் 15,000 பேர் யூதர்கள் இறந்துருக்காங்களா? யூதர்கள் 15,000 பேருக்கு மேலே. அதே நேரத்தில் இங்கே நேற்று முந்தாநாள் வரைக்கும் ஈரானில் 12,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் கணக்கு இங்கே சொல்லுறது 1,000 பேர், 1,050, 1,100, 1,000 பேர் இங்கே ஈரானில். அங்கே அஃபிஷியல் சொன்ன கணக்கு 8 பேர். எப்படி சார் அவ்வளோ தாக்குதல் இருந்தால் 8 பேர்னு சொல்கிறாங்க? அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம மக்கள் வெளியில் உள்ளவங்க புரிஞ்சுக்கன்னா, ஒரு பில்டிங்கில் தாக்குனாலே, ஒரு பில்டிங் 50 வீடு இருக்குது அப்படின்னா, 50 வீட்டில் எப்படி பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில் வந்து கொஞ்சம் பேர் அடிபட்டு பொழைச்சிக்கிட்டா கூட செத்து எவ்வளோ இருப்பாங்க? ஒரு 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 50 பேர் செத்துக்க மாட்டாங்களா அடித்து விழுந்துச்சுன்னா?
ஏன்னா அந்த மக்கள் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சு எவ்வளோ வந்தாலும் அப்படி வர்றதில்லை. சாதாரண பொதுமக்கள் சின்னதாக ஒரு அதிர்ச்சி வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், தாங்க முடியாது. அப்பேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிற இடத்துல வந்து 15,000 பேருக்கு மேலே இறந்துருக்காதா தகவல். இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஓகே, நம்ம வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நிறையா தரவுகள் எடுத்து பார்க்கும்போது ஈரானில் 12,000 பேருக்கு மேலே இப்போ வந்து இதை அடித்ததுக்கப்புறம், அந்த ஆயில் டேங்கு ரிசர்வயர் இதெல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் இப்போ மரணங்கள் எவ்வளோன்னு தெரியலை. இவங்க 4 பேர் அங்கே இம்மிடியேட்டாக அங்கே இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. 4 பேர் நிறைய பேர் அங்கேயே இறந்துருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இப்போ மூச்சு திணறல் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் சொன்னேன்னா 9 கோடி பேரில் வந்து அங்கே இதில் மட்டும் நம்ம டெஹ்ரான் அதை சுற்றி இருக்காங்க இல்லையா, அங்கே மட்டுமே எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 70-80 லட்சம் பேர், 1 கோடி பேர் அந்த சுற்றி ரீஜன் மட்டும், அதாவது சிட்டி சப்பர்பன் அது சுற்றி எல்லாமே இருக்கலாம். அப்போ 1 கோடி பேரில் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆயில் ரிசர்வ் வந்து மக்கள் வயசுக்கு இடத்துல இல்லை, தள்ளி இருக்குது. அங்கேருந்து காற்று அடிக்கும்போது அந்த சுவாசம் வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். ஆனால் மரணங்கள் எவ்வளோன்னு தெரியாது இன்னும். ஆனால் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே மக்கள் இருக்க இடத்துல போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்கூலில் அடித்தாங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஈரானோட மெயின் பிளாட்டில் அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடி இது இருக்குது, நேரடியாக வாருக்கு வர்றாங்க. ஆனால் ஈரானை வந்து இஸ்ரேலில் போய் அடிக்குதுன்னா எத்தனை நாள் சார் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கும்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயுதம் ஈரான்கிட்ட எவ்வளோ இருக்குது, அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்குன்றதுல இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில வாரங்கள் அவங்ககிட்ட தடுப்பாயுதம் இருக்குது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா தளங்களில் இருக்குது. அது ஆல்ரெடி நிறைய டிப்ளீட் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்கிறது நம்ம சொல்லலை, அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மிலிட்ரி பேஸில் இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் எதிர்க்கட்சி அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா இவங்க வந்து கடந்த 20 வருஷமாக இதே வேலையை தான் இருந்திருக்காங்க. ஆயுதம் செய்கிறது, அதாவது நம்ம பாரதியார் சொன்னதான், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னால அங்கே காகிதம் அப்புறம் செஞ்சுக்கிடுவோம், முதல்ல ஆயுதம் செய்வோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆயுதம் பாடு மக்கள் உங்களை நீங்கள் விவசாயம் பார்த்துக்குங்க, இதை செய்யுங்க, நீங்களாக பொழைச்சி கிடங்க, இந்த நாடு நம்ம கையில் இருக்கணும், நாசமாக போகாமல் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு அந்த டெக்னாலஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று இந்த எம்கியூட்ரு ரிப்பர் ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் கீழே விழுந்துச்சா அதை நான் பறந்துடுச்சுன்னா அதை வந்து இவங்க வந்து இதை பண்ணி அந்த டிஜிட்டலி ஓகே அதை பண்ணி கீழே இறக்கி விட்டு அதில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்து அதே மாதிரி அதை செஞ்சு அதோட இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சுட்டாங்க ஷாஹித் ட்ரோனுங்கிறது. ஓகே, ஈரானியர்கள் அதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஒரு பைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பைக்கை வந்து மாடிஃபை பண்ணி அதை விட எக்ஸ்ட்ரா ஸ்பீடோட எக்ஸ்ட்ரா இதோ டேலண்ட்டோட பண்ணுறதுல வந்து இவங்க பெரிய ஆட்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில். அப்புறம் நிறைய டெக்னாலஜி வந்து ரஷ்யாவிலேருந்தும் சைனாலேருந்து ஒரு வாங்கியிருக்காங்க, வாங்கி பயங்கரம் பண்ணியிருக்கேன். இவங்க கையில் ஆயுதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்களோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் 10,000க்கு மேலே மிசைல் இருக்கான் இன்னும் ஈரான்கிட்ட. மிசைல்னால் ஒரு 70 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நீங்கள் வந்து குரம்ஷாகர் 1 and 2, 3, அப்புறம் குரம்ஷாகர் 4க்கு 2000 கிலோமீட்டர் போகிறது, அப்புறம் குரம்ஷாகர் 5 ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபத்தாங்கிறது ஃபத்தா 1 and 2 அது வந்து ஹைப்பர்சோனிக்கு, அப்புறம் வந்து செஜில் அப்படின்னு இருக்குது. இன்னும் பேர் வேறு பேர் கைபர் அப்படின்னு நிறையா இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு டீட்டெயில்டாக இருக்குது. ஆல்ரெடி 10,000 மிசைல்ஸ்னால் இஸ்ரேல்ன்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுவாங்களே சார் ஈரான்? இப்போவே அப்படித்தான் நினச்சா பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி அங்கே 10,000 மிசைல் இருக்குது. அதில் 10,000 மிசைல் எப்படி பார்த்தாலும் அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மிசைலுக்கு மேலே ஸ்டாக் பண்ணி இந்த இடத்துல அமெரிக்கா வந்து போட்டு அடிச்சிட்டாங்க. ஆமாம், ஆனால் இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கல நிறைய, ஒரு பக்கம் வெளியில் ஓரளவு தெரிகிற மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சதை அடிச்சிட்டாங்க, தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, அது வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ட்ரோன் இருக்குல்ல, இந்த ட்ரோன் வந்து ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ட்ரோன் இருக்குது. ஓகே, அந்த ட்ரோன் வந்து கடைசியாக நம்ம வந்து எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறது வந்து ஷாஹிதில் 129, 136, 149 அப்படின்னு நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது 2000 கிலோமீட்டர் பறக்கும், 35 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும். ஓகே, அதில் வந்து ஒரு 40 to 50 கிலோ வெடிபொருள் வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோன் இருக்குல்ல, ஒரு 30,000 ட்ரோன் இருக்கான். மொத்த மிடில் ஈஸ்ட்லேயே வந்து வருஷக்கணக்கு அடிச்சிட்டே இருக்கலாம். எப்படி சார் இவ்வளோ ஆயுதங்கள்ன்ற ஈரான்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அவன் தான் ஏற்கனவே வீடியோ காமிச்சானே, எப்பா நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அண்டர் கிரவுண்டில், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது, கிலோமீட்டர் கணக்காக போகுது. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அண்டர் கிரவுண்டில் ஏர்போர்ட் வச்சுருக்காங்க ஈரானியர். ஏன்னா அங்கே அந்த ஒரு நார்த் சைடில் ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக மலை பாங்கான இடம். மலை வந்து நார்மல் லெவலில் இருந்து அந்த மீன்சி லெவல் இருக்கு இல்லையா, அதிலேருந்து எப்படி பார்த்தா மலை வந்து ஒரு உயரம் வந்து என்ன இருக்கும், ஒரு 500 அடி, 1000 அடி, 2000 அடி உயரம் இருக்கும்.
ஓகே, அந்த மலைக்குள்ள சைடில் குடஞ்சி போய் உள்ளே போட்டாங்கன்னா நீங்கள் மேலேருந்து எவ்வளோ அடிப்பீங்க? எவ்வளோ அடித்தாலும் 250, 200, 220, 230 அடி வரைக்கும் அந்த GBU 52 அப்படின்ற பங்கர் பஸ்ட்டு கீழே இறங்கும். ஓகே, இது 500 அடி கீழே இருந்துச்சுன்னா இதனால தான் இந்த வல்லரசு நாடான அமெரிக்காவால் ஈரானை இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. முடியாது. அவன் தெரியாமல் கை வச்சிட்டாங்க ஈரானை. என்ன நினச்சான் அவங்க வந்து நினச்சது என்ன அப்படின்னா, இந்த பெருந்தலைகள் எப்பெல்லாம் கூடுறாங்களோ அதில் வந்து சுப்ரீம் லீடர், அவரோட ரைட் ஹேண்டு, அப்புறம் வந்து IRGC இருக்காங்க இல்லையா, என்னது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ், அது வந்து அவங்க வந்து எப்படின்னா மெயினாக வந்து இராணுவம், அதில் உள்ள ஒரு 7-8 பெருந்தலைகள், அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் பெருந்தலை, அப்புறம் நேவலில் பெருந்தலை, எல்லாம் சேர்ந்து ஒரு 40 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. ஓகே, இந்த மொத்த கூட்டத்தையும் அடிச்சிட்டோம்னா தலையில்லாத முண்டமாயிரும் ஈரான். ஓகே, அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்மையை அரசாக வச்சு நம்ம வந்து கைப்பற்றிக்கிடுவோம். இது சைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. இது அவங்க நினச்சது அமெரிக்கா நினச்சது. ஆமாம், நினச்சது இப்படி நடந்தது அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பெருந்தலை எல்லாம் சேர்த்து 48 பேர் சொல்கிறாங்க. 48 பெருந்தலைகள் அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலு, அதுக்கு துணையாக வந்து கொஞ்சம் ஸ்கூலு, அப்புறம் இங்கேருந்து இப்போ தப்பிச்சு கொஞ்சம் கை கால் போய் ஒரு மாதிரி போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க. இவங்க வேலை எப்போவுமே அப்படி தான். ஓகே, காசாவில் வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் அடித்தாங்க, ஸ்கூல் ஹாஸ்பிட்டல், அது மாதிரி இங்கே அடிச்சிட்டாங்க. அடித்தா ரைட் எல்லாம் முடிஞ்சில்ல, இந்த ஒரு தலை போச்சு அப்படின்னா அடுத்து தலை ரெடியாக இருக்குது. IRGCயில் 8 பேர் போனாங்கன்னா அடுத்து வந்து 200 பேர் ரெடியாக இருக்காங்க தலைமை ஏற்றுக்கிறதுக்கே. அப்படி எல்லா இடமும் போய்ட்டு இப்போ வந்து முன்னே இருந்தவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மனிதாபிமானம் பேசுவாங்க. ரம்ஜான் மாதம் யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி இல்லை, ரம்ஜான் மாதம் எந்த மாதமாவது அடித்தால திரும்ப ஆடுறா அப்படின்னு அடுத்த தலையை வந்து பெருசாக அடிக்குது. ஓகே, அதனால் இப்போதைக்கு ஈரானை தெரியாமல் கை வச்சிட்டாங்க. இப்போ வித்ட்ரா பண்ணவும் முடியாது. இப்போ வித்ட்ரா பண்ணிட்டான்னா போர் நின்றும் இந்த ஏரியாவில். ஆனால் அமெரிக்கா கை இறங்கிருன்னு அர்த்தம். ஏன்னா அவன் டீடாலரைசேஷன் ஆல்ரெடி பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. சைனா ஓங்கிட்டு இருக்கான். வேறு வழியே இல்லை. அமெரிக்கா சோழி முடியுது இப்போ இதோட. புரியுது சார். பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். அடுத்து நான் இது இறுதியாக இந்த கேள்வி வச்சுங்க, ஈரானுக்கு ஆதரவாக சைனா ரஷ்யா உள்ளே வருமா வராதா சார்? இல்லை, ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க. இன்டைரக்டாக டைரெக்டாக வந்துச்சுன்னா உலகப்போர். ஓகே, ரஷ்யா வந்து இருக்கிற உளவு தகவல் பூரா ரஷ்யா தான் கொடுத்தாங்கன்னு முந்தா நாள் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை ஊடகமும் லபோன்னு அடிச்சிட்டாங்க. அவன் வந்து புட்டின் இஸ் அ வார் கிரிமினல், அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. இதில் பஹ்ரைனில் 30 மாடி கட்டடத்தில் 25, 27வது மாடியில் ஒருத்தன் CAA கார ஒருத்தன் தங்கியிருக்கான்னு சொல்லி கரெக்டாக போய் எப்படி அடிக்க முடிஞ்சு அந்த தகவல் கொடுத்ததும் ரஷ்யா. அதே மாதிரி துபாயில் மரீனா டவரில் இவ்வளோ அடித்தாங்களா, அது எங்கே தகவல் கொடுத்தது ரஷ்யா. அப்புறம் ஏர்போர்ட்டில் இங்கே, அப்புறம் இது இருக்கு இல்லையா பாம் ஜுமேரா, ஈச்சமர தீவு, அதில் வந்து ஒரு ட்ரோன் போய் விழுந்து அடித்தது, அங்கே பண்ணதும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இடத்தையும். அப்புறம் தாட் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்குது, எந்த ஆங்கிளில் எந்த இடத்துல இருக்குது, அப்புறம் பேட்ரியட் எங்கே இருக்குன்னு சொல்லி 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 அடித்தது. அத்தனை உதவியும் பண்ணது வந்து ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் 20 வருட இராணுவ ஒப்பந்தம் போன வருஷம் போட்டாங்க. ஓகே, அப்போ அவன் வந்து நேரடியாக கொடுக்க முடியும். ஆனால் இந்த நேரடியாக வந்து இறங்க முடியாத காரணம், அவன் ரஷ்யா வந்து அவனுடைய படை வீரர்கள் எல்லாத்தையும் இங்கே இறக்குனாங்கன்னா அந்த பக்கம் உக்ரைனை வச்சு அங்கே அடிப்பாங்க. ஸோ அவன் வர முடியாத சூழல். ஆனால் அவ்வளோ இதையும் தகவல் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறது சைனா என்ன பண்ணனா அவ்வளோ ஆயுதங்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்கான். அவங்களோட ஒப்பந்தம் இருக்கிறனால சைனா வந்து நேரடியாக இறங்க முடியலை. ஆனால் என்னைக்கு வந்து சைனாவோட கப்பல் அடிச்சிட்டாங்கன்னா நேரடியாக இறங்குவாங்க. ஆனால் அதனால் சைனாவோட கப்பலை தொட மாட்டோம். அந்த கப்பலுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் அடிப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. இதை நான் விட மாட்டேன். அவர் செய்ய நினைச்சதை கண்டிப்பாக நான் செய்வேன். நீங்க அப்பியர் ஆகாததால க்ளோஸ் ஆன கேஸை அவர் ரீஓபன் பண்ணா.